ஜெசுபெல் பிரியமான இறை உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியின் அருளும் ஆசீரும் உங்கள் உள்ளங்களோடும் நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு இடங்களோடும் இல்லங்களோடும் நிறைவாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு துணை நிற்பாராக. நாங்கள் பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 5வது வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த வாரத்திலே ஆண்டவர் விரும்புவது அவரோடு ஒன்றிணைப்போடு வாழுவோம். அவரோடு நாங்கள் ஒன்றிணைப்போடு வாழுவோம். இதன் தாற்பயத்தை தான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஒன்றாக வேண்டும், ஆண்டவரோடு ஒன்றாக வேண்டும், உறவாட வேண்டும், ஆண்டவரோடு உறவாட வேண்டும். நாளும் பொழுதும் ஒவ்வொரு கணமும் ஆண்டவருடைய நினைப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னில் நிலைத்திருப்பார், நான் ஆண்டவரில் நிலைத்திருப்பேன். இந்த நிலைத்திருப்புகளோடு எங்களோடு வாழ்பவர்களையும் சற்று நாங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். தூய பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. எங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக வேண்டும். இதைத்தான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரோடு சேர்ந்து நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், எங்களோடு வாழ்பவர்களோடும் நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். எங்களோடு சேர்ந்து வாழ்வர்களோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எங்கே அன்பில்லையோ அங்கே அன்பை கொடுக்க வேண்டும். எங்கே ஆறுதல் இல்லையோ அங்கே ஆறுதலை கொடுக்க வேண்டும். எங்கே மகிழ்ச்சி இல்லையோ அங்கே மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எங்கே இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கின்றதோ அங்கே அந்த நிலைகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு வாழுகின்ற பொழுது, ஆண்டவரோடு பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற மாற்றமாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தேடிச் செல்லுகின்ற மாற்றமாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மாற்றமாக இருக்க வேண்டும். இந்த மாற்றங்களோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது அங்கே இறைவனோடு நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு பிணைந்து இணைந்து வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். ஆகவேதான் இறைவனை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இறைவனுக்கும் எனக்கும் தொடர்பை ஏற்படுத்தி வாழ வேண்டும். அன்புறவை ஏற்படுத்தி வாழ வேண்டும். அன்போடு வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து பயணமாகவும், ஆண்டவராகிய கிறிஸ்து திராட்சை செடி, நாங்கள் அதன் கிளைகள் என்பதை உணர்ந்து இறைவனோடு சேர்ந்து வாழ்வோம். இறைவன் காட்டிய பாதையிலே செல்லவும், இறைவன் காட்டிய அன்பை உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்போம். இறைவன் தந்த அமைதியிலே வாழ்ந்து மற்றவர்களையும் அமைதியிலே நாங்கள் வாழ வைப்போம். மகிழ்ச்சியோடு வாழுவோம். இறைவனுடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் தோழமை கொண்டு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துபவர்களாக வாழ்ந்து இறைவனோடு சேர்ந்து பயணிக்கும், இறைவனோடு சேர்ந்து வாழும், இறைவனோடு இணைந்து செல்லும் அன்பின் தூதுவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக, மகிழ்ச்சியின் தூதுவர்களாக, ஆறுதலின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் பெற்று இறைவனோடு வாழ இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறைவனோடு சேர்ந்து பயணமாகுவோம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.